In this video, we are going to solve the questions given in 7th standard maths workbook under term 2, unit 4, geometry, worksheet number 11. Multiple choice questions. First one, from the given measurements, which could be the angles of a triangle? We know sum of all angles in triangle is 180 degree. So add the angles given in the option and check which will give the value of 180 degree. ஃபஸ்ட் ஆங்கிள் ஸ்டார்டிங்கில் 180 டிகிரி இருக்குது. ஸோ இது வராது. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்கள். அதில் இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 56 + 64 + 60 ஆட் பண்ணும்போது 6 + 4 is 10, ரிமைண்டர் 1. Then 6 + 6 is 12, 12 + 5 is 17, 17 + 1 is 18. So this will be the answer. Answer is option B. Second question, if two angles of a triangle having measures 45 degree and 47 degree, then the measure of a third angle is dash. கொஸ்டினில் இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆங்கிளோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆட் த கிவன் வேல்யூஸ் 45 and 47. 5 + 7 is 12, 2 remaining 1 and 4 + 4 is 8, 8 + 1 is 9. ஸோ 92 டிகிரி தான் கிடச்சிருக்கு. இதை 180லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். -92. 10 - 2 is 8. Here 17, 17 - 9 is 8. So this is the third angle. Answer is option C. Third question, the angles of a triangle are in the ratio 1:2:3. Then the angles are dash. So triangles oda angle oda ratios கொடுத்திருக்காங்க. Then angle என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம x கன்சிடர் பண்ணிக்கலாமா? 1x. ஸோ 3 ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். ஸோ ரைட் 1x + 2x + 3x = 180 degree. Add the x values. 2 + 1x is 3x, 3x + 3x is 6x = 180 degree. x = 180. இந்த 6 இங்கே போகும்போது டிவிஷனில் கன்வெர்ட் ஆகும். 6 1 is 6 and 6 3 is 18, 0. ஸோ x = 30 degree. இந்த ரேஷியோவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1xக்கு பதிலாக 30 இங்கே போடுவீங்க. தென் 2 × xக்கு பதிலாக 30. தென் 3 × 30. ஸோ 1 × 30 is 30 is to 2 × 30 is 60 is to 3 × 30 is 90. So answer is option B. Fourth question, one of the angles of a triangle is 70 degree. If the sum of the other two angles is 110 degree, then the two angles are dash. ட்ரையாங்கிள்ஸோட ஒன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 2 அதர் ஆங்கிள்ஸ் 110ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் எந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 110 கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து 30 + 60 90 டிகிரி. ஸோ இது வராது. தென் ஆப்ஷன் பி 80 + 80 160, இதுவும் வராது. தென் நெக்ஸ்ட்டு 40 டிகிரி + 70 டிகிரி, தட் இஸ் 110 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் கொஸ்டின். ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் கொஸ்டின், இன் த ஃபிகர் the value of x is dash. See, ரெண்டு ஆங்கிள்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஸோ we know sum of all angles in a triangle is 180 degree. Sum the all angles provided in the triangle, that is 58 degree plus 52 degree plus x third angle. அது வேல்யூ தெரியாது. ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி. 52 58 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 8 + 2 10, remaining 1. 5 + 5 is 10, 10 + 1 is 11. 110 degree plus x = 180. x இங்கே வச்சுட்டு 110 வந்து அந்த சைடு போகும்போது நெகட்டிவாக மாறிடும். -110. ஸோ x = 70 degree. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. Sixth question, in the above figure the value of x degree plus y degree is dash. சேம் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸோட சம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆங்கிளோட வேல்யூ வந்து 65 டிகிரின்னு தெரியும். 180 டிகிரியிலேருந்து 65 டிகிரியை மைனஸ் பண்ணுங்கள். 10 - 5 is 5. Here 7. 7 - 6 is 1. Then 1. ஸோ x டிகிரி ப்ளஸ் y டிகிரியோட வேல்யூ வந்து 115 டிகிரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. Seventh question,
In the figure, the value of D is dash. D ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. D ங்கிறது வந்து exterior angle. The exterior angle is equal to the sum of two interior opposite angles, that is A and C. So answer is D is equal to A plus C. D ஓட வேல்யூ ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தென் 8th question. Find the statement which does not match the figure. சேம் எக்ஸ்டீரியர் ப்ராப்பர்ட்டியை இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், தென் விச் இஸ் ஈக்குவல் டு த opposite of the interior angle, that is B and C, B plus C. Then y is equal to same தான், இங்கே y இங்கே x y ஓட angle இங்கே இருக்குது, இதோட opposite angles எல்லாம் என்னலாம் A and C. So y is equal to A plus C. Then z equal to z ஓட opposite angles என்னலாம் A and B, z equal to A plus B. Then while adding this we get x plus y plus z equal to 2a is there, so 2a plus 2b is there, b 2b plus 2c 2 காமனாக எடுத்துகிட்டு a plus b plus cன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஃபைன் பண்ணல இருக்கிறதுல எது வந்து ஆப்ஷனில் இல்லைன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ b plus cன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ஸோ அதே தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஒய்யோட வேல்யூ ஏ ப்ளஸ் சின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன்லி நாட் மேட்சஸ் த ஃபிகர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 9th question. An exterior angle of a triangle is 100 degree which is equal to the sum of two interior opposite angles. Then measure of third angle could be dash. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 100 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, which is equal to the two interior opposite angles, that is இதுவும் இதோட ஆங்கிள் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ஆங்கிளோட மெஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 50 டிகிரியாக இருக்கும் அண்ட் திஸ் ஆங்கிள் ஆல்சோ 50 டிகிரியாக இருக்கும். அப்போ தான் வந்து 100 டிகிரியாக கிடைக்கும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். we know the property of triangle, that is sum of all angles in triangle is equal to 180 degree. 180 டிகிரிலேருந்து 100 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா we get the value of third angle, that is 80 degree. Answer is option C. Two triangles கொடுத்துருக்காங்க, angle ABC and angle DEF. இதை ட்ரா பண்ணிக்கோங்க. First one is ABC and the second is DEF. இந்த ட்ரையாங்கிளில் AB இருக்குன்னா இதோட கான்குரியன்ட் சைடுனா இந்த ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது DE. தென் இந்த ட்ரையாங்கிளில் பிசி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ட்ரையாங்கிள் அதோட கான்குரியன்ட் சைடு இஎஃப். தென் இந்த ட்ரையாங்கிளில் ஏசி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஏசியோட கான்குரியன்ட் டிஎஃப். சேம் இது ஆப்ஷனில் எதுக்கு வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏபிடிஇ கமா பிசிஇஎஃப், then AC, DF. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 11th question. Choose the corresponding congruent angles in the figure. From the given figure, we need to find the congruent angles. So, first figure அப்படியே வச்சுட்டு second figure first figureக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபிகரில் 1 லைன் உள்ள ஆங்கிள் இங்கே இருக்குது, 2 லைன் உள்ள ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது, அண்ட் 3 லைன் உள்ள ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் டயக்ராமில் 1 லைன் உள்ள ஆங்கிள் பக்கத்தில் என்ன டினோட் பண்ணியிருக்காங்கன்னு n, 2 லைன் உள்ள ஆங்கிள் பக்கத்தில் m, அண்டு 3 லைன் உள்ள ஆங்கிள் பக்கத்தில் lன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. தென் சைட்ஸ் ஈக்குவல்னு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. n-க்கும் l-க்கு இடையில 1, தென் n-க்கும் m-க்கு இடையில 2, தென் m-க்கும் l-க்கு இடையில 3. ஸோ இப்போ இந்த டயக்ராம் விட்டுட்டு நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கதையும் ஃபஸ்ட்டு டயக்ராமையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி கான்குரண்ட் ஆங்கிள்ஸை ஃபைண்ட் பண்ணுங்கள்.
கான்க்ரூயன்ட் ஆங்கிள்னால் என்னென்னா இங்கே இருக்க ஆங்கிளும் சேமாக இருக்க மாதிரி எழுதுவோம். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் உள்ள ஆங்கிளை எழுதிக்கலாம். அதை எப்படி எழுதிக்கலாம்னா PQR, ஆங்கிள் PQR. தென் செகண்ட் டயக்ராமில் 3 லைன்ஸ் உள்ள ஆங்கிள் இங்கே இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்னா MLN, ஆங்கிள் MLN. தென் நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் உள்ள ஆங்கிள்ஸ் எழுதிக்கலாம். QRP, ஆங்கிள் QRP. செகண்ட் டயக்ராமில் இங்கே இருக்குது. ஸோ இப்படி எழுதிக்கலாம் NML, ஆங்கிள் NML. தென் 1 லைன் போட்டிருக்க ஆங்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, P பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா RPQ, RP and Q. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் 1 லைன் உள்ள ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம் LNM, ஆங்கிள் LNM. இப்போது நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்க கான்க்ரூயன்ட் ஆங்கிள்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்க எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆங்கிள் PQR, ஆங்கிள் MLN நம்ம ஃபைண்ட் பண்ணது. ஆப்ஷனில் PQR NMLன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் நாட் கம். தென் கோ ஃபார் செகண்ட் ஆப்ஷன், அதில் PQR LNMன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் பண்ணது PQR MLN. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வராது. தென் கோ ஃபார் தேர்ட் ஆப்ஷன். ஆப்ஷனில் PQR கொடுத்துருக்காங்க, PQR மேட்ச் ஆகுது. தென் MLN கொடுத்துருக்காங்க, சேம் நம்ம ஃபைண்ட் பண்ணது MLN. தென் QRP நம்ம ஃபைண்ட் பண்ணது QRP. தென் NML, அதுவும் NML. தென் நெக்ஸ்ட்டு RPQ, இதுவும் RPQ. LNM, LNM. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. 12th question, match the following. இந்த கொஸ்டினில் ஒன் சைடு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு கான்க்ரூயன்ட் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து எந்த கான்க்ரூயன்ட் க்ரைட்டீரியாவோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இது வந்து சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 1, இங்கே இந்த சைடு 1. ஸோ சைடு கான்க்ரூயன்ட் க்ரைட்டீரியா. தட் இஸ் ஆப்ஷன் 4 ஃபார் A. தென் நெக்ஸ்ட்டு வந்து angle side. So it can be written as side angle criteria. That is answer for B is 3. Next C ல ரெண்டு angles equal இருக்கு given triangle ல, இதுலயும் then one side equal இருக்கு. So angle side criteria. That is 1 for C. Then D பாருங்க, ரைட் ஆங்கிள் வந்து சேமாக இருக்குது, தென் ஒன் சைடு சேமாக இருக்குது, தென் ஹைபார்ட்னியஸ் சேமாக இருக்குது. ஸோ 2 ஃபார் D, ரைட் ஆங்கிள் ஹைபார்ட்னியஸ் சைடு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. ஏக்கு 4 சைடு கான்க்ரூயன்ட் க்ரைட்டீரியா, அண்ட் பிக்கு 3 சைடு ஆங்கிள் சைடு க்ரைட்டீரியா, அண்ட் சிக்கு 1 angle side criteria, and D க்கு right angle hypotenuse side criteria 2. 13th question, which of the following rule is sufficient to verify the congruency of two triangles? Answer is option C, side angle side rule. Next, fill in the blanks. 14th question, sum of the three angles of a triangle is 180 degree. 15th question, in right angle triangle, the largest side is called as hypotenuse. Then next, true or false? The sum of measure of three exterior angle of triangle is 540 degree. Which is false, because the sum of measure of three exterior angle of triangle is 360 degree. So given statement is false. Then 17th question, exterior angle is equal to sum of two interior opposite angles. True. Next, short answer questions. 18th question, define the exterior angle property of a triangle. So write the first property. Exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angles. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதில் வெளியில் இருக்கிறது தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து இதோட ஆப்போசிட் சைடில் இருக்க 2 ஆங்கிளோட வேல்யூவோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள்ஸை இது டி, இது ஏ, இது பின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா டியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 360 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் வந்து 360 டிகிரியில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 19th question, write any 3 objects which you have seen in real life having congruency. So congruency is nothing but the object which has same shape and size to the other object. So write the first object, currency, notes of same denomination. Example, 10 rupees note, 100 rupees. Then next example is rulers of same size. Twentieth question, find the value of x. See, we know that sum of all angles in the triangle is 180 degree. They given two angles, 60 degree plus 40 degree, and third degree is denoted as 3x minus 1. Sum of 3 angles in a triangle is equal to 180 degree. இதிலேருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 60 plus 40 is 100 degree plus 3x minus 1 equal to 180 degree. 100 அந்த சைடு கொண்டு போங்க. 3x minus 1 equal to 180 degree minus 100 plus 100 அங்கே போகும்போது minus 100 கன்வெர்ட் ஆயிரும். So 3x minus 1 is equal to 180 minus 100 is 80. 3x மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த மைனஸ் 1 அங்கே கொண்டு போங்க. அப்போ 80 மைனஸ் 1 அங்கே போகும்போது ப்ளஸ் 1 கன்வெர்ட் ஆயிரும். தென் we get 3x equal to 81. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 3 வந்து இங்கே ரைட் சைடு கொண்டு போங்க. ரைட் சைடு கொண்டு போகும்போது டிவிஷனில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 81/3. இப்போ தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 1 is 3 and 3 2 is 6. இங்கே ரிமைனிங் 2 இருக்கும். தட் இஸ் 21. 21க்கு வந்து 3 தேர்ட் டேபிளில் 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 27. எக்ஸ் ஈக்குவல் டு 27. எக்ஸோட வேல்யூ 27ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து அந்த தேர்டு ஆங்கிள் இருக்குல்ல 3x minus 1 அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x minus 1ல் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ 3 into 27 minus 1. 3 into 27 என்ன? 81. 81 minus 1 is equal to 80. ஸோ தேர்ட் ஆங்கிளோட வேல்யூ என்னென்னா 80 டிகிரி. இப்போது 3 ஆங்கிளை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 டிகிரி கிடைக்கும். 60 + 40 ப்ளஸ் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது 80. மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 60 + 40 is 100. 100 + 80 is 180 degree. So the answer is 80 degree for the third angle.